கடகம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாதுங்க. நிறைய கடகராசி பாருங்கள், வீடை எழுந்தாங்க, குடும்பத்தை எழுந்தாங்க, சொத்து பத்தை எழுந்தாங்க, நிலப்புலத்தை எழுந்தாங்க. அப்படிப்பட்ட சனி எதெல்லாம் உங்ககிட்டேருந்து பிடுங்கினாருமா அத்தனையும் வட்டியோடு கொடுக்க போகிறாருமா. கவலையே படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அஷ்டமத்து ராகுவாச்சேம்மா, திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் மாற்றம் அப்படின்றதுலாம் இருக்குமா. அதில் எந்த டவுட்டும் இல்லை. கூடா நட்பு அப்படின்றது வருமா. கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றத அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் முழுசுமே 6ஆம் மாதத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க, பொதுவாக பாருங்கள், 2025 ஆண்டு பலன்கள், 2026 ஆண்டு பலன்கள் இப்படின்னு தானே சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு பலன்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா, கொஞ்சம் அதாவது சமீப காலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோங்க. அதனால நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 2025க்கான பலன், 26க்கான பலன் அப்படின்றது பார்க்குறோம். நம்ம தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்தது என்ன அப்படின்னு தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி அந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பலன்களை பார்த்திங்கன்னா பகுத்தறியறது. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம தொன்று தொட்டு பல நூறு வருடங்களை பார்த்துட்டு வந்தது. சரி, அந்த விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 9:40 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறத பொறுத்து ஒவ்வொரு பிளானட்ஸும் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றது பலன் சொல்ல போகிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? கடகம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாதுங்க. நிறைய கடகராசி பாருங்கள், வீடை எழுந்தாங்க, குடும்பத்தை எழுந்தாங்க, சொத்து பத்தை எழுந்தாங்க, நிலப்புலத்தை எழுந்தாங்க. அதே மாதிரி டிவோர்ஸ் அப்படின்றது நோக்கி போனாங்க. டிவோர்ஸ் நோக்கி போகலைங்க, நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆல்மோஸ்ட் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்கிற கடகமும் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கும் மேலே செய்யாத தப்புக்கு ஒரு பழி பாவத்துக்கு ஆளானாங்க. குழந்தைங்களாவது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா பிள்ளைங்களால் பார்த்திங்கன்னா தேரில் இருந்தவங்க தெருவில் நின்னாங்க. அதுக்கும் மேலே ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா சனி ஆரோக்கியத்துலேயும் பெரிய பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்து கடகத்தை முழுசும் வறுத்து எடுத்தா அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்காரு அப்படின்னா பாக்கிய சனியாக இருக்கார். எதெல்லாம் உங்ககிட்டேருந்து பிடுங்கினாருமா நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் வட்டியோடு கொடுக்க போகிறாருமா. கவலையே படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக பாக்கிய சனி என்ன கொடுப்பான்? ஏதோ ஒரு விதத்தில் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் கொடுக்க போகிறாம கவலைப்பட வேண்டாம். அப்போ சனியே பாக்கிய சனியாக இருக்கும்போது மற்ற 8 கோள்களை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. அதுக்கும் மேலே ராகு பகவான் 8ஆம் பாவம், அஷ்டமத்து ராகுவாச்சேம்மா, திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் மாற்றம் அப்படின்றதுலாம் இருக்குமா. அதில் எந்த டவுட்டும் இல்லை. புரியுதுங்களா? சரி, நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது, கடல் தாண்டி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அங்கேயே போய் பிஆர் வாங்குறது, இப்படி நிறைய பிராப்தம் இருக்குமா. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கவனம். என்னம்மா நாங்கள் கடகம் எங்களை போய் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் சொல்கிறீங்களே அம்மா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள்மா, இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணுமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அதை பார்க்கணுமா. பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும்? எங்களுக்கு 4 காணி தாங்க இருக்குது. 4 காணியாக இருந்தாலும் ஒரு இவ்வளோண்டே இடமா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும். இப்போ ஒரு பெரிய குரூப்பே பார்த்திங்கன்னா பெரிய குரூப்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்குங்கம்மா. எந்தெந்த இடம்லாம் காலியாக இருக்கோ, பராமரிப்பு இல்லாமல் இருக்கோ, அதாவது அதனோட ஓனர் பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லையோ, அந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கோட ஆளுமை அப்படின்றது பண்ணிடுறாங்க. மொத்தத்தையும் பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம போய் கேட்டாலும் எந்த ஆஸ்பெக்டில் கேட்டாலும் அதை நம்மளால் வாங்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது வருதுமா. ஆக இதில் கவனம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக வச்சுக்கோ. நம்மளோட சொத்து 10 ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னாலும் அது நம் முன்னோர்கள் கொடுத்ததா இருந்தாலும்மா, நம்மளே சம்பாரித்து வாங்குறதா இருந்தாலும் அதில் உங்களோட பார்வை அப்படின்றது தெளிவாக இருக்கணும். இந்த விஷயத்துலாம் கவனமாயிருங்க, சரிங்களா? அதே மாதிரி கேத்து 2ஆம் பாவம்,
நீங்கள் குடும்பத்தோடு இருந்தாலும் குடும்பத்தோடு ரொம்ப ஒட்டி உறவாடாத மாதிரி, ஒன்றாவே இருந்தும் தனிமையாக இருக்க ஒரு எண்ணம் அப்படின்றது வரும். உங்களுக்குன்னு ஒரு கேப் இருக்குமா. பெருசாக நீங்கள் யாருக்கிட்டேயும் வாக்கும் கொடுக்க வேண்டாம், பெருசாக யார்கிட்டையும் நல்ல ஒட்டி உறவாடவும் மாட்டீங்க. இது எல்லாமே நல்லதுமா, பெருசாக யோசிக்கணுன்றதில். வெளிநாட்டு கரன்சிஸ் குடும்பத்தில் இருக்கவங்களால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய பிராப்தம், நீங்களே வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது எல்லாமே ப்ளஸ். அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் வந்து பாருங்கள் உங்கள் சுயஸ்தானத்தில் தான் வந்து உச்சம் பெற்று அமர்றார். பொதுவாக சுயஸ்தான குரு ஜென்மகுரு அப்படிம்பாங்க. ஜென்மகுரு அப்படின்போது ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உச்சம் பெற்று அமர்றதுனால இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வருமா. தாராளமாக தொழில் மாற்றம் இடமாற்றம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தொழில் மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடா நட்பு அப்படின்றது வருமா. கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றத அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் முழுசுமே 6ஆம் மாதத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நாங்கள் நட்பு பழகுறவங்க எது கூடிய நட்பு எது கூடா நட்புன்னு எப்படிங்க தெரியும் அப்படின்னா அது நியாயம்தான். இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பழகும்போது ரொம்ப தேனை விட இனிச்சு தான் பேசுகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ட்ராப் அப்படின்றது நம்ம மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். யார் கூடனாலும் பழகுங்க, பெருசாக கூடி உறவாடுறது ஒட்டி உறவாடுறது வேண்டாம். அதே மாதிரி உங்களோட ரகசியங்களை பகிர்றது அப்படின்றது வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து உங்களோட பிளான்ஸ் என்ன, அந்த பிளான்ஸை மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. சொன்னால் என்ன ஆகும், நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளுக்கு எப்படி ஆப்பு வைப்பாங்கன்னே தெரியாது. ஆக அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மற்றும் 9க்கு அதிகம்மா. ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி குழந்தைங்க சார்ந்து இருந்து வந்த பல பிரச்சனைகள் அப்படின்றது காணாமல் போகும். பூர்வீக சொத்து மேலே உங்களோட பார்வை அப்படின்னு இருந்தால் அந்த பூர்வீக சொத்து அப்படியே மீட்டெடுக்கப்படும். ரொம்ப நெக்லிஜென்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள்னால அதை மீட்டெடுக்கக்கூடிய வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொன்னால் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அஷ்டமத்து சனியும் போது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் 2வது திருமணம் பார்த்துட்ருக்கோங்க அப்படின்னா 2வது நல்ல வரன் அமையறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பாவுக்கு இருந்து வந்து ஆரோக்கிய குறைபாடுகளில் மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுமா. ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கடகத்துக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தமும் அதுவும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்குங்கம்மா. நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். எப்போ நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இந்த காலகட்டம் எங்களுக்கு வீடு அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை பிரச்சனைகளும் இந்த வருஷமாவது ஓயுமா இல்லை தொடருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னாலும் என் பிள்ளைங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது பிள்ளைங்க வாழ்க்கை சார்ந்து பிள்ளைங்களோட குணாதிசயங்கள் சார்ந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சுய ஜாதகம் மூலிமா தாங்க தெரிஞ்சுக்கலாம். சுய ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்குமான இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.